விஜய் அரசியலுக்கு வந்தது ஒரு விதத்தில் ரஜினி பிடிக்காம இருக்கும். ஒரு விதத்தில் இல்லை, எல்லா விதத்துலையும் பிடிக்காம இருக்கு. என்னன்னா அவரால் வர முடியல, வராததை ஒருத்தர் செய்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜலஸ் வரும். ஸோ அதுதான் ரஜினிக்கு வந்திருக்கு. என்னதான் ஆன்மீகவாதியாக இருந்தால் கூட, பற்றற்ற வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னு சொன்னால் கூட மனுஷன் தானே எல்லாருமே. இப்போ நான் செய்யாத ஒன்றா இன்னொருத்தன் செய்கிறான், அதுவும் என்னை பார்த்து வளர்ந்த ஒரு பையன் செய்கிறாங்க போது அவருக்கு ஒரு ஆத்திரம் வரும். இன்னொன்று அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் வர ஆத்திரம் கட்டாயமாக ரஜினிக்கு வரும். அன்னைக்கு வந்து அந்த விழாவில் பேசினது ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்களுக்கு சொன்ன மெசேஜா? ரசிகர்களுக்கு சொன்ன மெசேஜாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்போதும் வந்து கொஞ்சம் வெறுப்பில் தான் பார்த்து உங்களுடைய ஓட்டுகளை வீணடிச்சிடாதீங்க, யாருக்கு போடணும் போடுங்க அப்படிங்கிறதுடைய இன்னொரு வெர்ஷன் தான் அது. சொல்ல முடியாது, தேர்தல் நெருங்க ரஜினியையும் இறக்கி விடுவதற்கு வாய்ப்பு. வரல, வராதவங்களே எதுக்கு இழுத்துட்டு வரீங்க? நீங்கள் வந்தவங்கள வச்சு தான் பேசணும். இப்போ இதே நம்ம வந்து நீங்கள் விஜயலட்சுமியை கல்யாணம் பண்ணியிருந்தா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமென்னு சொன்னால் ஒத்துப்பாரு. பண்ணலல்ல. ஸோ அதுதான் கேள்வியை தவிர, நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை இழுத்துட்டு வந்து அது நடந்திருந்தா இது நடந்திருந்தா அப்படின்னா கூட்டம் ஓட்டாக மாறுமாங்கிற கவலை விஜய்க்கு தான் இருக்கும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் இளையராஜா அவருடைய பாராட்டு விழா நடைபெற்றது. அதில் ரஜினிகாந்த் இளையராஜா பேசினது தான் பெரிய அளவில் வைரலானது. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டும் போது ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற எதிர்கட்சி புதிதாக வந்த எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது விஜய் தான் அவரை எங்கேயோ குத்திட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பற்றி பேசும்போதும் திரைக்கலைஞர்கள் வந்து அரசியலுக்கு வருவது எந்த அளவுக்கு உங்களோட பார்வைன்னு கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ்னு போறாரு. ஸோ விஜய் அரசியலுக்கு வந்தது ஒரு விதத்தில் ரஜினி பிடிக்காம இருக்குதான்? ஒரு விதத்தில் இல்லை, எல்லா விதத்துலையும் பிடிக்காம இருக்கு. என்னன்னா அவரால் வர முடியல, வராததை ஒருத்தர் செய்கிறாருல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜலஸ் வரும். ஸோ அதுதான் ரஜினிக்கு வந்திருக்கு. என்னதான் ஆன்மீகவாதியாக இருந்தால் கூட, பற்றற்ற வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னு சொன்னால் கூட மனுஷன் தானே எல்லாருமே. அப்போ நான் செய்யாத ஒன்றா இன்னொருத்தன் செய்கிறான், அதுவும் என்னை பார்த்து வளர்ந்த ஒரு பையன் செய்கிறாங்கும் போது அவருக்கு ஒரு ஆத்திரம் வரும். இன்னொன்று அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் வர்ற ஆத்திரம் கட்டாயமாக ரஜினிக்கு வரும். ஏன்னா நான் இருக்க வேண்டிய இடம் இல்லை அது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இதான் அவருடைய தவறு தான் இல்லையா? ரஜினிகாந்தோடைய தவறு தான். அவருடைய தவறு தான். அவரு ரொம்ப துணிச்சலாக அந்த முடிவு எடுத்திருந்தாருன்னா நிச்சயமாக இன்னைக்கு விஜய்க்கு வர்ற கூட்டம் ரஜினிக்கும் வந்திருக்கும். ரஜினியை பிடிக்காதவர்கள்ங்கிறவங்க சொற்பமானவர்கள் தான். இன்னொன்று, ரஜினி வந்து வலதுசாரி சிந்தனையோடு இருக்கிறதுனால தான் இங்கே பிடிக்க மாட்டேங்குது. அவர் நம் எண்ணத்தோடு ஒத்து போகிற ஒரு நடிகராக இருந்திருந்தாருன்னா கட்டாயமாக அவரை பிடிச்சிருக்குமே. அவர் சிந்தனை செயல்பாடு எல்லாமே காவியை சுற்றி இருப்பதனால நமக்கு ஒரு எரிச்சல் வருது அவர் மேலே. அதை தாண்டி நீங்கள் ரஜினி அதை கழிச்சிட்டு ரஜினியை பாருங்கள், எல்லாருக்கும் முடியும். அப்படி ஒருத்தர் தானே அவர். ஸோ அவர் அரசியலுக்கு வந்திருந்தா இதை விட ஒரு பெரிய கூட்டம் கூட கூடியிருக்கலாம். சொன்ன மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மேடையில் தேவையில்லாத ஒரு அரசியலை பேசினவர் இங்கே வெளியில் வந்து ஒரு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு தான் போவாங்களா? ஏன் நோ கமெண்ட்ஸுங்க? ஆமான்னு சொன்னாலும் நியூஸ் தான். இல்லை அப்போ அங்கே முதல்வரை நான் வந்து ப்ரைஸ் பண்ணணும், அவரை குளிர்விக்கணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தையை சொல்கிறது, இங்கே வெளியில் வந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தையை சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப இரட்டை வேடமாக இருக்குது. அன்னைக்கு வந்து அந்த விழாவில் பேசினது ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்களுக்கு சொன்ன மெசேஜா? ரசிகர்களுக்கு சொன்ன மெசேஜாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்போதும் வந்து கொஞ்சம் வெறுப்பில் தான் பார்த்துக்குங்க, உங்களுடைய ஓட்டுகளை வீணடிச்சிடாதீங்க, யாருக்கு போடணுமோ போடுங்க அப்படிங்கிறதுடைய இன்னொரு வெர்ஷன் தான் அது. சொல்ல முடியாது, தேர்தல் நெருங்க ரஜினியையும் இறக்கி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக அது அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கூட்டம் கூட்டினாலும் நாளைக்கே நயன்தாரா வந்தாலும் இதே கூட்டம் வரும், அஜித் வந்தாலும் இதே கூட்டம் தான் வரும். என் கேரளாவில் பார்த்தீங்கன்னா சன்னி லியோன் வந்தப்போ இதோட அதிகமான கூட்டங்கள் வருது. ஸோ அதை கூட்டத்தை வச்சு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க அப்படிங்கிற தொடர்ச்சியான ஒரு பொதுப்படையான பார்வை தொடர்ச்சியாக வைக்கப்படுது. உங்களோட பார்வை என்ன? சீமான் தான் வைக்கிறாரு, வேற யார் அதை பொதுப்படையாக வைக்கிறாரு? சீமான் தான் சொல்றாரு. திமுக ஆதரவாளர்கள் வைக்கிறாங்க. திமுக ஆதரவாளர்கள் சீமான் சொன்னதுனால சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அதான் வரல, வராதவங்களே எதுக்கு இழுத்துட்டு வரீங்க? நீங்கள் வந்தவங்கள வச்சு தான் பேசணும். இப்போ இதே நம்ம வந்து நீங்கள் விஜயலட்சுமியை கல்யாணம் பண்ணியிருந்தா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமென்னு சொன்னால் ஒத்துப்பாரு அவர். பண்ணலல்ல. ஸோ அதுதான் கேள்வியை தவிர, நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அது நடந்திருந்தா இது நடந்திருந்தா அப்படின்னா கூட்டம் ஓட்டாக மாறுமாங்கிற கவலை விஜய்க்கு தான் இருக்கணும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சுற்றி இருக்கிற உங்கள் கட்சியை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வர்ற கூட்டம் உங்களுக்கு ஓட்டு போடுதான்னு பாருங்கள். அவருக்கு வருது, போடுறான் போடாமல் போகிறான், அது அவர் தலையெழுத்து. அந்த கூட்டத்தை ஓட்டாக மாற்ற வேண்டிய திறமை அவர்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறத அவர் தானே பார்க்கணும். நீங்கள் எதுக்கு உட்காந்து அவருக்காக கவலைப்பட்டுருக்கீங்க? அதுதான் நமக்கு புரியல.
இப்போ தேர்தல் நேரத்துல எப்படி 96 ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு குரல் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த டைம் வந்து திமுக ஆதரவாவோ ஒருவேளை மறைமுக விஜய்க்கு எதிராவோ டைரக்டா கொடுக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க? அதான் அப்படி ஒரு முயற்சி கட்டாயமா நடக்கும். அதுல அதுக்கு ரஜினி பலியாவாரன்னு நமக்கு தெரியல. ஓகே. ஏன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கு. அவங்களுக்கு அவர் வாய்ஸ் கொடுத்தா அவங்களுக்கும் சேர்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா பிஜேபி ஒரு பக்கம் அவர் தவிர்த்துட்டு இந்த பக்கம் திமுகவுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள இங்கே விஜய் அடிக்கணும்னா திமுக வரணுங்கிற எண்ணம் ஒரு கட்டாயமாக இருக்கும். அப்போ இருதலை கொள்ளி எறும்பாக தான் இந்த தேர்தலை அவர் அணுகுவார், வேற வழி இல்லை. ஒருவேளை அதுக்காக தான் வந்து இந்த 6 மாதம் சுயசரிதையை எழுத போகிறான்னு அவர் வெளியில் கிளம்பி போகிறாரா என்னன்னு தெரியல. கரெக்டாக ஓட்டு போடுற அன்னைக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக போன்ற ஒரு பெரிய கட்சி நாளைக்கு விஜயினுடைய கூட்டத்தை சமாளிப்பதற்காக ரஜினி மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம ப்ரெஷர் பண்ணி பார்க்கலாமேன்னு தோணும். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்க ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தானே. ஸோ அதுக்கு என்ன வகையெல்லாம் நம்ம புதுசாக ஆட்களை இறக்கலாம், அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய இமேஜை கொண்டு வந்து நமக்கு ஆதரவாக இறக்கலாங்கிறதெல்லாம் கட்டாயமாக யோசிப்பாங்கல்ல. அப்போ அந்த நேரத்தில் ரஜினி என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியும். குறிப்பாக இந்த கூட்டம் இவ்வளோ கூட்டினாலுமே வைக்கப்படுற பெரிய விமர்சனம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பெரிய எதிரி வந்து வெளியிலலாம் இல்லை, அவரோட ரசிகர்கள் தான். அவருடைய செயல்பாடுகள் வந்து இந்த கூட்டத்திலையும் சரி மாநாட்டிலையும் சரி நிறைய பார்த்தோம். குறிப்பாக இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒரு வெளிப்படையாக பேசினாங்க, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்குது. ஒரு இன்னொரு பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, அவர் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு, அவர்கிட்ட இருந்து தண்ணியை பிடிங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது. அப்புறம் ஒரு சாம் டேனியல் மூத்த பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா லைவ்ல போயிட்டு இருக்காரு, அவருக்கு துண்டை போடுறாங்க, துண்டை போட்டு அவர் முன்னாடி ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நார்த் இந்தியா முழுவதும் வைரல் ஆகுதுன்னா விஜய் இதெல்லாம் ஏன் கண்டிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிச்சாலும் கேட்க மாட்டாங்க. ஓகே. விரும்புறாரா? எப்படி விரும்புவார்? உலக அரங்கத்தில் நீங்கள் அசிங்கப்படுறீங்கிறத ஒருத்தர் எப்படி விரும்புவார்? விஜய் NDTV சேனல்ல இந்த காட்சியை பார்க்குற இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருத்தன் இவர் என்ன நினைப்பான்? அப்போ இந்த மொத்த கூட்டமும் தற்கொலை கூட்டம் தான் அவன் நினைப்பான்ல. அப்போ இந்த தொண்டர்களை சரி பண்ண முடியுமான்னா முடியாது. அது அவன் சரியாகணும். அவன் ஏதோ படம் ரிலீஸுக்கு வர்ற மாதிரி தான் வர்றான். விஜயை பார்க்க வரும்போதே இந்த படம் விஜய் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம போய் கூத்தடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வரான். அங்கே உட்காந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குற மனநிலை கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இப்படி தான் இருக்குது. இந்த கூட்டத்தை மாற்றுவது எப்படிங்கிற பெரிய சவால் விஜய்க்கு இருக்குது. முயற்சியாவது பண்ணணும் இல்லையா? முயற்சி பண்ணுறது அதற்கான முயற்சியை அவர் எடுக்கணும். ஏன்னா இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, எது மேலே ஏறிட்டு நிற்கிறாங்க, தம்பி இறங்குன்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டையுமே அவர் சொல்ல முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முன்னெல்லாம் கலைஞர் வந்து உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுவார். தினந்தோறும் அந்த கடிதம் வரும் முரசொலியில் எல்லாரும் பார்ப்பாங்க. யாரெல்லாம் கலைஞரை விரும்புகிறாங்களோ கட்சி சாராதவர்கள் கூட அந்த கடிதத்தை படிப்பாங்க. அதில் வந்து அவர் தொண்டர்கள் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் எழுதுவார். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லி கேட்குற கூட்டம் கிடையாது அது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்கள கேட்க வைக்கணும். அதுக்கு இனிமேலாவது அவர் முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த கூட்டத்தினுடைய கொண்டாட்டம் தான் இவருக்கு நாளைக்கு ஓட்டாக வரப்போகுது. அது போதும்னு நினச்சிட்டு இருந்துடக்கூடாது. அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுதான் இப்போ இன்றைக்கி பெரிய குழப்பமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்தி இவங்களை எப்படி சரி பண்ணுறதுன்னு வேணா பேசலாமே தவிர எப்படி பண்ண போகிறாருன்னு எல்லாருக்குமே குழப்பமாக இருக்குது. இது திட்டமிட்டு கூடின கூட்டம். ஏன்னா முன்னாடியே முதலாளியை சொல்லி வர வச்சு நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஊர்வலத்துக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கலன்னு நானே மக்களை வர வச்சு ஊர்வலம் ரசிகர்களை வர வச்சு ஊர்வலம் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு விஜய் மீது விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? அது உண்மைதானே? வர்றாங்க இல்லைங்க, நெடிச்சே வர்ற கூட்டம் தானே. அவர் வர்றாருங்கிற தகவலை சொல்லித்தானே ஆகணும். திருச்சிக்கு பிரச்சாரத்துக்கு வராருங்கிறத நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு போய் சைலண்டாக இறங்கிய பிரச்சாரம் பண்ண முடியும்? இந்த தேதியில் அவர் வராருங்கிறது சொல்லித்தானே ஆகணும். அப்போ சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லேருந்து கிளம்பி வர்றாங்க, ஊர் ஊரா கிளம்பி வரான், தன்னெழுச்சியாக வரான். அதை நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ இவரே கூட்டம் கூட்டுறாருங்கிறதெல்லாம் இவரே டைரக்டா இல்ல, புசி ஆனந்த் வந்து மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பெரிய மாசான கூட காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்கிறாங்க. நீங்க அப்படி விஜய்க்கு கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அறிவிச்சுட்டா போதும், வந்துருது கூட்டம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டிலே ஆனது இல்லையா? அது விஜய் அவர்கள் வந்து மைக்ல கொஞ்சம் நகண்டு போங்க, முயற்சி பண்ணாலும் போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. முயற்சி கூட பண்ணலையே. ஏன் பண்ணல? ஏன்னா பெரம்பலூருக்கு போகவே இல்லை. அவர் போகாதப்போ ஒரு லேடி எல்லாம் பேசின வீடியோ கூட வைரல் ஆச்சு. 7-8 மணி நேரமா நிக்கிறோம் விஜய் அவர்களை பாக்குறதுக்காக, வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டி போடுற வீடியோ. இது ஒரு விதத்துல நெகட்டிவா மாறுது இல்லையா? விஜய் அடுத்தடுத்த கூட்டத்தில் இதெல்லாம் மாற்றுவாங்க இல்லை, சரி பண்ணுவாங்க. இப்போ அடுத்து நாகப்பட்டினம் கூட்டம் 2 மாவட்டம் தான் சொல்லியிருக்காங்க. 2 மாவட்டம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து சரி பண்ணுங்கிறதுக்கு அதனை பண்ணுறாங்க. இன்னொன்று, அந்த கூட்டம் வேகமாக நகர முடியாது. நீங்கள் மெதுவாக நகரும் போதே பிரச்சனையாகுது, தள்ளுமுள்ளாகுது. இப்போ நீங்கள் வேகமாக அது போகணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இவ்வளோ பெரிய க்ரௌடு கேதர் ஆகும்போது அது நீங்கள் நினைக்கிற வேகத்துலலாம் அது நகர முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, இந்த வேகம்தான் முடியும். அதனால தான் அவங்க அப்படி போகிறாங்க.
இது திட்டமிட்டு நடக்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு திட்டமிட்டு நடந்ததுன்னா இப்போ ட்ரோனில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கனாலே தெரியும் யார் வந்து வழியில் மறிக்கிறாங்க, நிறுத்தி போக சொல்கிறாங்களாங்கிறதெல்லாம் தெரியும். அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. குறிப்பாக அடுத்த கட்ட தலைவர்கள் விஜய் கட்சியில் இல்லாதது பெரிய மைனஸாக இருக்குது. விஜய் வந்து அவருடைய முகத்தை வைத்து எல்லாருமே ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. விஜயை பார்க்க வருவாங்க, ஆனால் விஜய் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுந்துட்டு இருக்கு இல்லையா? அவங்களோட பார்வை இல்லை, அதுக்கு தான் எல்லா தொகுதியிலையும் விஜய் நிற்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆமா, என்னுடைய முகம் அப்படின்னு சொல்றாரு. அவர் தானே முகம், வேற என்ன இருக்கு அதுல? இனிமேல் தலைவர்கள் உருவாகும் கட்டாயமா. எல்லா கட்சியிலையுமே உடனே தலைவர்கள் உருவாக மாட்டாங்கல்ல, காலப்போக்கில் உருவாகிறது தானே. இப்போ எம்ஜிஆர் இருக்கும் பொழுது தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவர் வந்து பாவு சண்முகம், காளிமுத்து, நாவலர், நிறைய பேர், நாஞ்சில் மனோகரன், நிறைய பேர் இருந்தாங்க. அதற்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்த பிறகு நிறைய தலைவர்கள் உருவானாங்க. முகம் வந்து ஜெயலலிதா தான். ஆனால் எத்தனை மாவட்டந்தோறும் எத்தனை தலைவர்கள் உருவானாங்க? இன்னும் இல்லை, மதுரையில் மூக்க அழகிரி இருக்காரு, அவரை எதிர்த்து ஒருத்தர் அரசியல் பண்ணுறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. செல்லூர் ராஜு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தளபதி தானாக உருவாவார். அதனால இது ஆரம்ப கட்டம். போக போக அங்கங்கே தலைவர்கள் தானாகவே உருவாயிடுவாங்க. நிறைவாக ஒரு கேள்வி, பொதுவாக வந்து விஜய் அவர்கள் வந்து தனிச்சு நின்னார்னா ஒரு பெரிய அளவில் ஒரு ஓட்டு சதவீதம் வாங்க முடியும், ஆனால் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. விஜய் அவர்களுக்கே தெரியும், ஆனாலும் வந்து ஏன் கூட்டணி அமைக்க தயங்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு இல்லையா? உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, கூட்டணிங்கிறது இப்போ என்னன்னா யாரை நம்பி வைக்கிறதுன்னு ஒன்று. ஓகே, அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த கூட்டணியினுடைய வேலையே வந்து விஜயகாந்தை கவுக்கிறதா தான் இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு சதி திட்டத்தோடு வந்து சேர்றவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு கவுத்துட்டு போவாங்கங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டாரு. அப்போ யாரையுமே கிட்ட சேர்க்க வேணாங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கார். அப்படி சேர்த்தா கூட அந்த தேர்தல் நெருங்குற நேரத்தில் சேர்ப்பார். நீங்கள் எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது. அங்கே உள்ளே இருந்து ஒரு குழப்பத்தை விளைவிக்கவே முடியாத நேரத்தில் உங்களை உள்ளே சேர்ப்பார். ஸோ அப்படி தான் வந்து அவர் அரசியலில் வந்து வரும்போதே தெளிவாக வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம். அவ்வளோ பெரிய விஜயகாந்த் அவ்வளோ தேர்தல் அரசியலில் ஒரு ஞானம் உள்ள ஒருத்தரையே ஏமாற்றி விட்டாங்க. அப்போ இவர் வந்து அப்போ அதெல்லாம் பார்க்குறாரு. ஆஹா, இவர் வரங்கிறாரு, அவர் வரங்கிறாரு, யாரை நம்பி நம்ம சேர்க்க முடியும், என்ன திட்டத்தோட வர்றாங்க, இவங்க யாரை அனுப்பி வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியல. இப்போ பாருங்க, இன்னைக்கு ஒரு தகவல் கேள்விப்படுறேன், அண்ணாமலை விஜய் சந்திக்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டார், விஜய் கொடுக்கலங்கிறாங்க. அப்போ என்ன நோக்கத்துக்கு அண்ணாமலை வர்றாருங்கிறது அவருக்கு தெரியல. அப்போ வேண்டாம், சந்திப்பே வேண்டாம், எல்லாத்தையும் தள்ளி போடு, தேர்தல் அறிவித்த பிறகு டிசம்பர் ஜனவரியில் பார்த்துக்கலான்னு இருந்தாருன்னு வைங்க. என்ன பண்ண முடியும்? அது வரைக்கும் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நான் பார்க்குறேன், போய் எல்லா ஊருக்கும் போகிறேன், என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்குறேன், ஃபைனலாக நான் ஒரு சர்வே எடுக்கிறேன், தனியாக நின்னா எதிர்கட்சியாக வந்தால் கூட போகுங்கிறேன். அப்படி ஒரு முடிவு அவர் எடுக்கிறாருன்னு வைங்க. இந்த தேர்தலில் ஆட்சி வேண்டாங்க, ஆனால் எதிர்கட்சியாக 2வது இடத்துல நான் வந்துட்டேன்னா அதுவே பெரிய ப்ளஸ் தானே. ஸோ அப்படி கூட ஒரு எண்ணம் விஜய்க்கு இருக்கலாம். ஆனால் விஜயகாந்த் ஏமாந்த மாதிரியோ அல்லது ஒரு கட்சிக்குள்ள ஒருத்தர் போய் அங்கே உள்ள ஒரு கழகத்தை விளைவிச்சு கட்சியை 2ஆக பொளந்துட்டு வர்ற மாதிரியோ ஒரு வாய்ப்பை விஜய் யாருக்குமே கொடுக்க மாட்டார். நன்றி.